வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தமிழ்நாடு அரசுலேருந்து வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஜாப் என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் டிரைவருக்கும் வந்திருக்கு. ஸோ அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு சொல்லிடுறேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 35 வயது வரையும் இருக்கணும். எம்பிசி பிசி எம்பிசிஎம், அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் நான் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக செப்ரேட்டாக அவங்க வயசு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே பார்த்திங்கன்னா லெவல் ஆஃப் பே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 15,700லேருந்து 50,000 ரூபாய் வரையும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் இருக்கும். குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். ஸோ வந்து பிசி எம்பிசி அதுக்கு எல்லா அப்ரிவேஷனும் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, 8th கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கீங்க, அந்த வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட். இங்கே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்னா, நீங்கள் அந்த போஸ்ட்டில் வந்து எந்த என்வலப் கவரில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி நியூஸ் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் என்ன அப்படின்ட்டு நீங்கள் வந்து அங்கே நோட் பண்ணி அனுப்பணும். நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறவங்க அந்த நம்பரை வந்து உங்கள் போஸ்டல் என்வலப் கவர் மேலே எழுதணும். பக்கத்தில் ஃபோட்டோ ஒட்டணும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், ஃபாதர் நேம், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பெர்மனெண்ட் அட்ரஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கா, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வித் ஆதார் நம்பரோட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். கீழே நீங்கள் சிக்னேச்சர் போட்டுட்டு இதை வந்து நீங்கள் போஸ்டல் அட்ரஸில் பக்கத்தில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரோட சேர்த்து அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கான அப்ளிகேஷன். அடுத்ததான் டிரைவர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் வந்து கேட்டகிரி எந்தெந்த கேட்டகிரியில் எவ்வளோ வயசாக இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் என்ன, 18லேருந்து எவ்வளோ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா லெவல் ஆஃப் பே இங்கே பார்த்திங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரையுமே பேமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். அதே மாதிரி டைரக்ட் ரெக்வயர்மெண்ட் அப்படின்றனால நீங்கள் வந்து அந்த ஏஜ் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அதே மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா கேட்டகிரியான அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. பிசி பிசிஎம்னு எல்லாத்துக்கான அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே செகண்ட் பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மெட் இருக்குது. ஸோ டிரைவர் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அனுப்பணும். ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் என்வலப்பில் வந்து மறக்காமல் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, நோட்டிஃபிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன அப்படின்றத தெளிவாக வந்து என்வலப் கவரில் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. டேட்டோட அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் டேட்டோட நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், ஃபாதர், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், பெர்மனெண்ட் அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து அட்டாச் பண்ணணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும். அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி, டீட்டெயில் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி ஃபிசிக்கலி டிசேபிள்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்க சைன் போட்டு என்வலப் கவரில் போஸ்ட்டும் ரெஃபரன்ஸ் நம்பரும் மறக்காமல் எழுதணும். இதுதான் வந்து 2 அப்ளிகேஷன் தனித்தனியாக பார்த்துட்டோம். இப்போ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்திருக்கு. ஸோ என்னதுக்கான ரெக்குவயர்மெண்ட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிரைவர் 2 போஸ்ட்டும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 1 போஸ்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவு டு அப்ளைல நம்ம இப்போ எல்லாமே போஸ்ட்டு, ஏஜ் லிமிட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அது மாதிரி எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்சிசி குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ் நம்பர் 4 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சுப்ரமணியன் பில்டிங், ப்ரோமெண்ட் ரோட், கண்டென்மெண்ட், திருச்சிராப்பள்ளி 620001. ஸோ டெலிஃபோன் நம்பருக்கு ஏதாச்சும் டவுட்னா அந்த டெலிஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம். அடுத்ததாக லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 5 5 மணிக்குள்ளே, ஈவினிங் 5 o'clock நவம்பர் 5 போய் சேர மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணணும். ஸோ எங்கே வந்து நம்மளுக்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே வந்து திருச்சியில் தான் நம்மளுக்கு வேக்கன்சி இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா
எந்த டேட்டில் வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். நம்ம அப்ளிகேஷனும் பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு உதவியாக இல்லைனாலையும் யாருக்காச்சும் உதவியாக இருக்கலாம். அதனால் தேவைப்படும் நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக ஷேர் பண்ணுற மூலயமா தான் இந்த மாதிரி வேகன்சி இருக்குது அப்படின்றது தெரிய வரும். இதுபோல் மேலும் வேலைவாய்ப்பு செய்திகளில் வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.